ஓணம் பண்டிகை எதற்கு கொண்டாடுறாங்க? அதுவும் கேரளால முக்கியமா எதற்கு கொண்டாடுறாங்க? இதனுடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது தான் பல உண்மைகள் வெளியே தெரிஞ்சுச்சு. அது என்ன உண்மை? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெகு காலத்துக்கு முன்னாடி கேரளா தேசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொன்னான நாடாகவே இருந்துச்சு. அப்போ யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலி அப்படிங்கிற ஒரு அரசன். சரியா? ஆனா அவன் வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது. அசுர குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனா அவனுடைய மனசு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுர வம்சத்துல இருந்த மாதிரி இல்ல. ரொம்பவே தூய்மையா இருந்துச்சு. தெளிவா இருந்துச்சு. மக்கள நல்லா பார்த்துக்கணும், நல்லா ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரியா? அவன் ஆட்சி பண்ணும்போது மக்கள் எல்லாருமே பசி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பொய் இல்ல, திருட்டு இல்ல, ஏமாற்றம் எதுவுமே இல்ல. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. மக்களும் அரசனும் ஒரே மாதிரி சாப்பிடுறது மாதிரி, அதாவது ஒரே சாப்பாடு சாப்பிடுறது மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மகாபலியின் ஆட்சியில வந்து ரொம்பவே மழை பெஞ்சு ரொம்பவே செழிப்பா இருந்து வயல் நிலங்கள்லாம் அதிகமா செழிப்பா இருந்துச்சு. மூட்டை மூட்டையா நெல் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆறு எல்லாமே வந்து மழை நீரால வந்து ஓடுச்சு. அவ்வளோ அழகா இருந்துச்சு. பசுமையா இருந்துச்சு கேரளா. சரியா? அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே நைட்டு தூங்கும்போது கூட வீட்டு கதவை பூட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சுதந்திரமா நம்பி வந்து தூங்குனாங்க. ஏன்னா பொய், திருட்டு எதுவுமே கிடையாது. குழந்தைங்க வந்து வெளியே ஜாலியா விளையாடுவாங்க. தாத்தா பாட்டிமார்கள் எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த மகாபலி ஆட்சி காலத்துல. சரியா? இந்த மகாபலி அரசர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அப்பப்போ ஊர் மக்களை வந்து சந்திப்பாரு. சந்திச்சு அவங்களோட குறைகளை கேட்டு, உங்களுக்கு என்ன என்ன ஏதாவது குறைகள் இருந்துன்னா சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பாங்க இந்த மகாபலி அரசர். அங்க உள்ள மக்கள் வந்து தேவர்களை கூட கும்பிடாம ஃபுல்லாவே இந்த மகாபலியை தான் நம்பி இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய மக்களுக்கு செஞ்சான். சரியா? அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவலோகத்துல உள்ள தேவர்கள் வந்து பொறாமப்படுறாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் இருக்கார்ல, இந்திரன் வந்து மிகவும் கவலைப்பட்டான். அதாவது இந்த அசுர குடும்பத்தை சேர்ந்தவே அரசனா இருந்து மக்களுக்கு வந்து நிறைய இது செய்யறான். மக்கள் எல்லாருமே அவனை கும்பிடுறான். நாங்க தேவலோகத்துல பிறந்தவன், எங்கெல்லாம் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பொறாமைப்படுறான். பொறாமைப்பட்டது மட்டும் இல்லாம தேவலோகத்துல உள்ள தேவர்கள் கிட்ட வந்து பேசுறான். இந்த மாதிரி நம்ம சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா இவனை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பேசுனது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை தேடி போய் பார்க்குறாங்க. விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. ஐயா ஐயா, மகாபலி வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா வளர்ந்துட்டு வாரான். இதனால அவனுடைய ஆட்சியில உள்ள மக்கள் எல்லாருமே தேவலோகத்துல தேவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மறந்துடுறாங்க. இதனால வந்து தேவலோகத்தோட அந்தஸ்தே போயிடும். நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. சரியா? ஆனா விஷ்ணு என்ன பண்றாரு, இங்க மகாபலியோட எல்லா டீட்டெயிலுமே அவருக்கு தெரியும், அறியிறாரு. அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியும். ஆனா வந்து விஷ்ணுவுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்கள் கேட்டா அவங்க வந்து அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தான் ஆகணும். அதுக்காக ஒரு திட்டம் தீட்டுறாங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகாபலியை வந்து அழிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து பூமிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஒரு உருவத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவதாரம் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாரு. அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாமன அவதாரம் இருந்து எடுத்தாரு. சரியா? அதாவது ஒரு சிறிய பிராமண சிறுவனாட்டு உருவத்துல பூமிக்கு வந்தாரு மகாவிஷ்ணு. அந்த சமயத்துல மகாபலி வந்து ஒரு பெரிய யாகத்தை நடத்தி கொண்டிருந்தான். ஆல்ரெடி மகாபலி வந்து எல்லாத்துட்டுமே பொதுவா சொன்ன விஷயம் தான், நான் யாகம் நடத்திட்டு இருக்கும்போது யார் வந்து என்ன கேட்டாலும் நான் மறுப்பு தெரிவிக்க மாட்டேன். கண்டிப்பா நீங்க கேட்டீங்கன்னா நான் செய்ய தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். அப்போ இதை வந்து விஷ்ணு என்ன பண்றாரு, நம்ம இதை பயன்படுத்திப்போம் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துறாரு. அப்ப என்ன பண்றாரு, பூமிக்கு வராரு. ஆல்ரெடி வாமனா உருவத்துல தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தாரு. அந்த சிறுவன் கேரக்டர்ல வந்து பூமிக்கு திரும்பி வராரு. யாரு? இந்த மகாவிஷ்ணு. அப்பதான் என்ன ஆகுதுன்னா வாமனா அவதாரத்துல வந்து மகாவிஷ்ணு அரசருக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய தண்டும், தோல் புத்தகமும் அவன் கையில இருந்துச்சு.
அது மட்டும் இல்லாம அவன் மகாபலி முன்னாடி ஒரு அடக்க ஒடக்கமா ஒரு சின்ன பையன் மாதிரி குட்டையா அப்படி நின்னான். சரியா? நின்னுகிட்டு வந்து அரசன்கிட்ட கேட்குறான். என்ன கேட்டானா, "ராஜாவே, நான் ஒரு எளிய பிராமணன். எனக்கு வந்து 3 அடி நிலம் மட்டும் எனக்கு வேண்டும். அத நீங்க எனக்கு தாங்க." அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமன. அதாவது விஷ்ணு வந்து அவதாரம் எடுத்து வந்தாங்கல்ல, அவங்க விஷ்ணு கேட்குறாங்க. மகாபலி வந்து இந்த சிறுவனை பார்த்து சிரிச்சான். சிரிச்சுக்கிட்டு, "3 அடி நிலமா? அவ்வளோதானா? நீ கேட்டா ஒரு நாட்டே தருவேனே, எதுக்காக நீ இந்த 3 அடி மட்டும் போதும்னு சொல்ற?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே வந்து மகாபலியின் குருவான சுக்ராச்சியார் உடனே தடுத்தாரு. "ராஜாவே, இவன் வந்து சாதாரணமான சிறுவன் கிடையாது. இவன் வந்து மகாவிஷ்ணு உன்னை ஏமாற்ற வந்திருக்கான்." அப்படிங்கிற மாதிரி அவருடைய குரு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம குரு என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அடி நிலம் கேட்பது வந்து ஆபத்து, குடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே மகாபலி அத கேட்டாரா? கேட்கல. நான் ஒருத்தங்களுக்கு வாக்கு குடுத்தோம்னா கண்டிப்பா நிறைவேத்துவேன். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அவமானம் அப்படிங்கிற மாதிரி அந்த சிறுவன் கேட்டது போல 3 அடி நிலம் தானே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த மகாபலி அரசன் வந்து அந்த சிறுவனுக்கு குடுக்குறான். அது அடிப்படையில வந்து மகாபலி என்ன பண்ணார்னா, தண்ணீரை ஊற்றி வாமன்னனுக்கு என்ன பண்றான், அந்த 3 அடி நிலத்தை கொடுக்குறான். அடுத்ததாட்டு உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, வாமன்னன் அந்த சிறுவன் வேடத்துல இருந்த மகாவிஷ்ணு அவருடைய உருவத்தையே மாத்துறாரு. மாத்திக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் அடியை எடுத்து வைத்தான். வச்சதுக்கு பிறகு அந்த ஒரு அடியில முழு பூமியையும் அளந்து விட்டான். 2வது அடியில வந்து முழு வானத்தையும் விண்ணையும் அளந்து விட்டான். இப்போ வந்து 3வது அடி வைக்கணும். அப்போ வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அப்போ வந்து விஷ்ணு கேட்குறாரு, அதாவது இந்த 3வது அடியை எங்க வைக்க அப்படிங்கிற மாதிரி அரசே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே இந்த மகாபலி அரசர் என்ன பண்றாரு, தலைய வந்து தாழ்த்தி கைய இது பண்ணிட்டு என்னுடைய தலையில வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, அவருடைய தலையில வைக்கிறாரு. விஷ்ணு வந்து பாதத்தை தலையில வச்சோடனே இவன் வந்து பாதாள லோகத்துக்கு போயிட்டான். போகும்போது விஷ்ணுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு நல்ல அரசன். அதாவது மகாபலி ஒரு நல்ல அரசன். நல்ல நேர்மை இருந்துச்சு. எந்த ஒரு அசுரம் மனசுல வந்து இல்ல. மக்கள் வந்து நல்லா தான் இருந்தாங்க. சரியா? அதெல்லாம் பார்த்து மனம் இறங்கி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகாபலிக்கு ஒரு வரம் குடுக்குறாங்க. ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு முறை வந்து நீ உன்னுடைய மக்கள பார்க்கறதுக்கு வரலாம். அந்த டைம்ல உன் மக்கள், உன் நாடு நல்ல செழிப்பா தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் குடுக்குறாங்க. சரியா? அந்த வரத்தினால தான் இந்த மகாபலி அரசர் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வந்து அவங்களுடைய மக்கள சந்திக்க வருவாரு. இத தான் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓணமாட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அதாவது திருவோணமாட்டு செலிப்ரேட் பண்றாங்க. இது செலிப்ரேட் பண்றதுனால எல்லாத்துக்கும் என்ன ஐதீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகாபலி அரசர் வந்து மக்களை சந்திப்பாரு. சந்திக்கிறது வந்து நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் எல்லாருமே நம்பி இந்த வந்து திருவோணத்தை வந்து கொண்டாடுறாங்க. இதுதான் காலங்காலமா சொல்லப்படுற ஒரு ஐதீகம், கதை. சரியா? அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலைய வைத்து 20 சில்ற மேல வந்து கூட்டு, பொரியல் எல்லாத்தையுமே வைத்து செலிப்ரேட் பண்றது, பூக்கோலம் போடுறது எல்லாமே வந்து மகாபலியோட வருகை காக தான் என்ன பண்றாங்க, இது எல்லாமே பண்றாங்க. ஏன்னா அவருடைய ஆட்சி காலத்துல அந்த அளவுக்கு ரொம்பவே கேரளா அவருடைய அவர் தான் ஆட்சி பண்ணாரு. அது ரொம்பவே செழிப்பா இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த மாதிரி கடவுள் விஷ்ணு வந்து அவருக்கு ஒரு வரம் குடுத்தனால தான் என்ன பண்றாரு, வருஷத்துக்கு ஒருக்கா வந்து மக்கள சந்திக்க வருவாரு. அதுக்காக தான் திருவோணம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொண்டாடுறாங்க. சரியா? சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.